சென்னையில் உள்ள பல சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் படும் சிரமங்கள் குறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னையில் பெரும்பாலான சாலைகள் குன்றும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள் உள்ளாகி வருகின்றனர். ஏனென்றால் சென்னையில் பல்வேறு சாலைகள் அதாவது மழைநீர் வடிகால் வாரிய பணிகள், மெட்ரோ பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இப்போது இங்கு ஒரு ஆட்டோ ஓட்டு இருக்கிறது. இந்த ஆட்டோவில் நாம் பயணித்து இவர்களோடு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னவென்று இவரோடமே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றாட வாழ்க்கையை இந்த சாலையில் ஆட்டோவில் வந்து கழிக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது? இந்த சாலையில் பயணங்கள் வந்து ரொம்ப மோசமாகுது சார். என்னன்னே தெரியல, எப்போ ஆக்சிடெண்ட் ஆகும், எப்போ யார் பிரேக் போடுவா, எங்கே பள்ளம் இருக்கும் எதுனா சொல்ல முடியாது. பள்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அங்கங்கே ரோடுங்களே சரி கிடையாது. மவுண்ட் ரோடை தவிர எந்த ரோடுமே சரியில்லை. பிசி ரோடு, மவுண்ட் ரோடு நல்லா இருக்குது. மீதிலாம் இந்த நுங்கம்பாக்கம், ஐனாவரம், அதுவும் இந்த வடபழனி சைடு போனால் ரொம்ப மோசம். டிராஃபிக்கு இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பள்ளமேடு அதிகமாக இருக்குது. அந்த பள்ளமேடை யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த பல்புக்கு எடுக்கிறாங்களே லைனிங்லாம், அவங்களே சரி பண்ணணும். அப்படின்லாம் கவர்மெண்ட்டு பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அது வந்து ரோடு வந்து நல்லா இருக்கும். ஐயா, தொடர்ச்சி உங்கள் கூட பயணம் செஞ்சு உங்களுடைய கருத்தை எங்களுக்கு பதிவு பண்ணுறீங்களா? தொடர்ச்சியாக தற்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோவில் நாம் பயணித்து அவர்கள் நாள்தோறும் அனுபவிக்கக்கூடிய சிரமம் என்னவென்று நாம் அவரிடமே கேட்டு நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவ்வளோ நேரம் ஓட்ட வேண்டியது தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை ஆயிடுச்சு. டிராஃபிக் அதிகமாகுது, பள்ளமேடு இது ஒன்று இருக்குது சார். இதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் ஓட்டுற வண்டி. ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது குலுகி வண்டி போகுது, வண்டிக்கு ஏதாவது சேதாரம் ஏற்படுற போது எவ்வளோ உங்களுக்கு காஸ்ட் ஆகுது? சேதாரம்லாம் செலவு வந்து இந்த சிஎன்ஜி வண்டி வந்து இப்போ சிஎன்ஜி வந்து இப்போ மைலேஜ் 40 போவோம், நல்லா போவோன்னு விற்றுட்டாங்க. இப்போ எங்கேயுமே இதுக்கு வந்து சரியாக சிஎன்ஜியே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் டிராஃபிக்காக இருக்குதுன்னு இந்த பெட்ரோல் பங்க்கில் போட மாட்டேன்றாங்க. இந்தமாரி ப்ராப்ளம். சிஎன்ஜி பங்க்கு கொஞ்சம் நிறைய திறந்தால் கொஞ்சம் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். தொடர்ச்சியாக இப்போ உங்கள் கூட பயணிக்கக்கூடிய பயணிகள் இப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்டோவில் பயணிக்கும் போது பல்வேறு சிரமங்களை மேற்கொள்கிறாங்க சார். உங்களுடைய ஆட்டோ சங்கம் சார்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கோ இல்லை மாநகராட்சித்துறை அதிகாரிகளுக்கோ ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைத்திருக்கீங்களா இந்த சாலை தொடர்பாக? சார் எங்களுக்கு வந்து மெயினாக ரோடுங்க வந்து நல்லா இருந்தாவே போகணும் சார். ஏன்னா சில பேரில் வந்து கர்ப்பிணி ஏறுறாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பார்த்து மெதுவாக போன்றாங்க. இந்த இடத்துல மெதுவாக போனால் கூட பள்ளம் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. பள்ளத்தில் போட்டு தான் ஆகுறாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. சொல்லியே நீ போயிட்டு பள்ளத்தில் வண்டியை போட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டைமில் மனசு கஷ்டமாகுது. நம்ம ஓட்டவும் முடியல, ஒன்றும் பண்ணுவோம்னா நம்ம மெதுவாக போனாலும் பின்னாடி ஆறு அடிச்சுக்கினே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சார் பண்ண முடியும்? தொடர்ச்சியாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து தங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதாவது பயணிக்கும்போது இந்த சென்னை சாலையில் அவர்கள் பயணிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையாகவே இருப்பதாகவும், அதே போல் இந்த ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், கர்ப்பிணிகள், குறிப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது பெரிதளவுக்கு அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்க கேட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோக்களில் பார்த்தோம்னால் பெரும்பாலான ஆட்டோக்களில் அதாவது இந்த சாலைகள் குன்றும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த சாலைகளில் செல்லக்கூடிய ஆட்டோக்களில் அதிக இந்த ஆட்டோவினுடைய உதிரி பாகங்கள் வந்து பாதிப்படைவதாகவும், இந்த ஆட்டோ சர்வீஸ்க்காகவே பல அதாவது தங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் செலவழிப்பதாகவும் வேதனை தெரிவித்திருந்தனர். நியூஸ் 7 தமிழ் காலை முதலே இந்த ஆட்டோ ஓட்டுநருடைய அதாவது வேதனையும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் இந்த சாலைகள் சீரமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வரும். இந்த ஒளிப்பதிவில் நம்ம ஆட்டோ ஓட்டுநருடைய இன்னல்களை ஆட்டோவில் பயணித்து நாம் கேட்டோம். ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.